ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் ரவா லட்டு லட்டுலேயே ரொம்ப ஈஸியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிபி ½ அன் ஹவர்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவையை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும், அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையும் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த லட்டு ரெசிபிக்கு நிறைய பேர் ரவையை அரைக்காமல் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. அப்படியே கூட ஆட் பண்ணலாம் வறுத்துட்டு. நான் இங்கே ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதை அப்படியே கொட்டிக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே முந்திரி எடுத்திருக்கேன். அதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய்ச்சின பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க. அது லட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிடிக்கணும். அந்த லட்டு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லட்டு பிடிக்க வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தேங்காவை எடுத்துக்கிறேன். கொப்பரை தேங்காயில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் எந்த நட்ஸும் வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விஷ் தான். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்துருச்சு. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தேங்காய் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.